முகமது நூர் சிராஜி அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது நிஸ்வான் மதரசாவின் முன்னாள் முதல்வர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் அல் மதரசத்துல் மர்தியாவின் 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மிக சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக வேண்டி நமது மஸ்ஜிதினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய சலீம்பாய் அவர்கள் இட்ட கட்டளைக்கு இணங்க இங்கு வருகிறேன். எனக்கு பின்னால் மிகப்பெரிய சிறப்பு பேச்சாளர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட மாணவிகளுக்கு சனது வழங்கி ஆசி உரை வழங்குவதற்காக வேண்டி ஹசரத் பிறந்தைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் இந்த மார்க்கம் தீன் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஆண்கள் என்று சொன்னால் அதற்கு மிக மூல காரணமாக இருந்தவர்கள் பெண்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நாம் நுபுவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, விலாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஷரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இது ஆண்கள் வாயிலாகத்தான் இந்த தீன் இந்த மார்க்கம் நம்மிடத்தில் கிடைத்திருக்கிறது. ஆனால் இவர்களை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு நபி வருகிறார் என்று சொன்னால் அந்த நபியினுடைய வரலாற்றை குர்ஆன் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னார், அவருடைய தாயாரிலிருந்து வரலாற்றை துவங்குகிறது. தாயார் பத்திரித்தன்னம் உள்ளவர்களாக ஒழுக்கமுள்ளவராக இருந்தார் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அவருடைய 2 பெண் மக்களை பற்றி சொல்லி காட்டுகிறது. இந்த தீன் இந்த மார்க்கம் நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு நபி வருகிறார், அந்த நபி பெற்றெடுத்தவர் ஒரு தாயாக இருக்கிறார்கள். ஒரு வழி வருகிறார், அந்த வழியை பெற்றெடுத்தவர்கள் ஒரு தாயாக இருக்கின்றார்கள். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை பற்றி சொல்வதற்கு முன்னால் அவருடைய தாயாரை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அபுல் ஹசன் நதவி மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், அவர்கள் பெண்கள் குறித்து 2 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்று, இந்த தீன் இந்த புகாரி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரந்தம் இருக்கிறது, இது இந்தியாவிற்கு வந்ததற்கு காரணம் ஒரு பெண்மணி தன்னுடைய கையெழுத்து பிரதியின் மூலமாக எழுதப்பட்ட அந்த புகாரி ஷரீஃப் அவர்களின் மூலமாக இந்திய திருநாட்டுக்கு கிடைத்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி வழிநதியிலும் பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த தீன் இந்த மார்க்கம் இன்றளவும் நம்மிடத்தில் நிலைத்து இருப்பதற்கு பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக அதிகம் என்பதை நாம் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பெண்களுடைய மதரசா